ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு ரெசிலாங்க டனல்ஸ். இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேசிவ் அப்டேட் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்துருக்காரு. ஃபைனலாக என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க, ஸோ எப்படிலாம் உலட்டினாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஓப்பன் டாக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஏஜி ஸ்டைல்ஸ் வர நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா பலருடைய அப்டேட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரியும். ஸோ ஆஃப்டர் லாங் வீடியோ கேட்குறேன். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம ரெசிலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஷால்லா தெரிய வரும். சரிட்டு நம்ம டைம்ஸ் பண்ணாம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரார்சல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ கொஞ்சம் வீடியோ கரெக்டாக போடுங்க ப்ரோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவீர் குமார்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. கோரிக்கை ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ரார்சல் வீடியோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் அது போக ப்ராக்டிஸ்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸில் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி போகிறனால தான் வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹூ இஸ் த மாஸ்க்டு மேன் அண்ணா யுவர் கெஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரா எடிட்ஸ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆல்சோ நிறைய நியூஸஸ் பற்றின என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது கிரேசன் வாலர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிரேசன் வாலர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஸ்டோரியில் என்ன கிரேசன் வாலர் வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாஸ்க்டு மேனாக அவன் தான் ரோல் ப்ளே பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஸ்டோரியில் நியூஸ் பார்க்கும்போது லேட்டரில் இது செத்ரால்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ செத்ரால்ஸ் சொல்லலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. பட் இருந்தாலும் பெரிய கண்டா செத்ரால்ஸ் இன்ஜுரி அண்டரில் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்டா இதை ஸ்டோரியில் பில்டப் பண்ணி ஃபைனலாக இந்த மாஸ்க் மேன் வந்து செத்ரால்ஸ்ன்ற மாதிரி ரிவீல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கேக் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரால இருந்து தான். ஸோ இந்த வாரம் ரால நிறைய கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். கால் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜி ஸ்டைல்ஸ்க்கு ஒரு டெரிபிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் இப்போ கரண்ட் நியூஸ்லாம் வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கரண்டாக ஒரு சில ஸ்மாக் டவுன் ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெரிபிட் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸ்டில் நான் இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE அண்ட் ஆல்சோ WWE அண்ட் ஆல்சோ ஏஜி ஸ்டைல்ஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட் ரிலேட்டட் ஒரு சில நெகோசியேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏஜி ஸ்டைல்ஸ் கிட்ட இப்போ கரண்டாக WWE நிறைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாமா. ஸோ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வரதுக்காக நிறைய பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை ரிவீல் பண்ணல. இப்போ கரண்டாக அந்த டெர்பிட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மாக் டவுன் ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு வரலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நமக்கு PW சார் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணதான் இப்போ கண்ட WWE அண்ட் ஆல்சோ ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட கான்ட்ராக்ட் ரிலேட்டட் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது ஃபைனலைஸ் ஆகி என்ன கதைன்றதை நம்ம இப்போ கரெக்டாக பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ WWE இட்டாலி ரிலேட்டட் தான். ஸோ WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ கரண்டாக. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலின்ற மாதிரி பேப்பரையும் நடத்த போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்டாலியில் ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் நடத்த போகிறன்றதை WWE அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை WWE அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ கிளாஸ் இன் பேரிஸ்ன்ற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்க போகுது. 31 இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்டாலியில் உள்ள டர்ன் சிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மே ஜூன் 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூரோப்பியன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ண போகிறாங்க. போத் ஸ்மாக் டவுன் ராவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோட டேட்ஸ் என்னன்றதை இப்போ கண்டா WWE ரிவீல் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலின்ற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மே 31 வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியில் நடக்கும்ன்றதை இப்போ கண்டா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லோகன் பால் அண்ட் ஆல்சோ பேட் பனி ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரண்டாக லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட் பனியாக 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணி சமீபத்தில் சூப்பர் போல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் கிட்ட கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. பேட் பண்ணி கூட நீங்கள் மேட்ச் பண்ண ரெடியாக இருக்கீங்களான்ற மாதிரி வந்து கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க டேரெக்டாக கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருப்பாங்கன்னா பேட் பண்ணியோட அந்த ஹாஃப் டைம் ஷோருக்குல அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் நோன்னு மாதிரி சொல்லி தலைமை வாக்கவே ஆயிடுவார். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து இன்ப்ளசிவ் பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி பேசியிருப்பாரு. ஸோ லோகன் பால் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பொட்டன்ஷியலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேட் பண்ணி கூட ஒரு மேட்ச் இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ரெனோட சூப்பர் ஸ்டார் தான் இல்லைன்னு சொல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டார் தான். பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ரெஸ்லர் அவ்வளோதான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த ஃபேக்ட் பற்றி பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE நடந்துச்சுன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா WWE மேட்ச் ஆஃப் ஆல் டைம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ணுற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபேன்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒருத்தலாம் இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டா பேசியிருக்காரு. பேட் பண்ணி கூட மேட்ச் அப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். கடைசியாக பேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருந்தாரு. டேமியன் பிரிஸ்ட் கூட ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடந்தால் நல்லா இருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியா கார்டோட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போட்டாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் எதுவும் பொறுத்த வரைக்கும் ஸோ ரெசில்மேனியா 42 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரண்டாக ரெசில்மேனியா 41 ஸ்டேட்டஸை இப்போ கண்ட ரெசில்மேனியா 42 அச்சீவ் பண்ணாதுன்றதை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் சோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் ரெஸ்லிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரெசில்மேனியா 42 டிக்கெட் செல்லிங் பயங்கர பீக்கில் இருந்துருந்துச்சுல அதை விட
ஆப்போசிட்டாக தான் இப்போ வரைக்கும் கண்ட ரெசல்மேனியா 42 போயிட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ரெசல்மேனியா 42 உடைய டிக்கெட் சேல்ஸ் இப்போ வரைக்கும் கண்ட ரெசல்மேனியா 41 ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை தாண்டாது அச்சீவ் பண்ணாதுன்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ரெசல்மேனியா, அதாவது ரெசல்மேனியா 41க்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE போத் நைட்டையும் சேர்த்து எவ்வளோ ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா 113K வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட் நைட்டையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சோல் அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப், கெஸ்ட், மீடியா அவங்க மாதிரி ஆளுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் பே ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதுவே இந்த வருஷம் வந்தோம்னா மொத்த நைட்டும் சேர்க்காம பெர் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36K தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆயிருக்கு. 41 வந்து பார்த்தீங்கன்னா 60,000க்கும் மேலே டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் அச்சீவ் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுடைய டிக்கெட் செல்லிங் ரொம்ப போராக தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா 41 ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பியாங்கா பெலர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக பியாங்கா பெலருக்கு என்னதாங்க ஆச்சு, ஸோ ஏன் என்ன ரிட்டர்ன் ஆகலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நமக்கு ஃபைட்ஸ் செலக்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக நம்மளுடைய பியாங்கா பெலர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு மினிமம் 2 months ஆச்சு ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு கரண்டாக லேட்டஸ்ட்டாக கொடுத்த ரிப்போர்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பியாங்கா பெலர் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி அண்டர் போயிருக்காங்களாமா. மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 months வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து WWE வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஜேர்கர்ஸ் பியாங்கா பெலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 மேட்சப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு கண்டாடி பியாங்கா பெலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 2 to 3 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்கன்றத ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ கைஸ் ஃபைனலி மெயின் அப்டேட்ஸ் நம்மளுடைய ஜான் சீனா ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கண்ட ஜான் சீனா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்டெஸ்ட் ரெஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி ரிவீல் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணியிருந்தாங்க தான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்காஸ்ட்டில் வந்து ஸோ அவருடைய ஒரிஜினல் தீம் சாங் இருக்கும்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி காட்டியிருக்காரு. சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. அதை நம்ம சேனலில் போட முடியாது, போட்டால் காப்பிரைட் போட்டுருவானுங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக் வேறு இருக்குது, அந்த பிரச்சனை எதுவும் வேணாம். ஸோ இப்போதைக்கு கண்ட சோஷியல் மீடியாவில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து ஜான்சனா கிரவுன் ஜுவல் 2025 பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இந்த வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் கிரவுன் ஜுவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா வந்து ஏஜி ஸ்டைல்ஸ் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அவருடைய ரிட்டையர்மெண்ட் டூர்லேயே அது ஒரு பிக்கான மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அந்த மேட்ச் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா WWE என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டையர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. இந்த இடத்துல ஜான்சனா என்ன ரிவீல் பண்ணியிருக்காருன்னா ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் தான் இருக்க வேண்டியதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த ரெசல் பல்லுஜுவால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கூட மேட்ச் நடந்து அந்த மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிட்டிசைஸாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த நேமுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையரை ரீப்ளேஸ் பண்ணி ட்ரூ மேக்கின்டையருக்கு பதிலாக ஏஜி ஸ்டைல்ஸ் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம டெஸ்டினேஷன் லீடர் ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஜான்சனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் 2021 வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியன் ஆக வேண்டியதாக இருந்துச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. இதை பற்றி என்ன பேசியிருக்காருன்னா ஸோ ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்மர் ஸ்லாம் 2022 சண்டை போட்டிருப்பாரு. அந்த மேட்ச்சில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பின் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆகணுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் இன்வால்வ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் அவுட் பண்ணிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஜான்சனா ஏன் அவருடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இருந்துச்சுன்றதே வந்து கேட்டிருக்காங்க. ஏன் நீங்கள் ரெசல்மேனியாலே வச்சிருக்கலாமே, நிறைய அப்படி தான் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணலன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஜான்சன் என்ன ரிப்பீல் பண்ணியிருக்காருன்னா ஸோ ரெசல்மேனியாவில் ரிட்டையர்மெண்ட் மேட்சை நான் பண்ணியிருந்தேன்னா அது ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கு அது எதுவும் யூஸும் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒரு டூராக பண்ணும்போது ஸோ ஃபைனல் ஃபேஸில் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் மேட்சாக இருந்திருக்கும். ஸோ ரெசல்மேனியாவில் நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அது ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக ஜான்சனா அவருடைய ஃபேஸ் டர்ன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் டூரில் ஹீல் டர்ன் பண்ணாருன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டர்ன் பண்ணார்ல, ஸோ அது எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கொண்டு போகலாம்ன்ற மாதிரி WWE பிளான் பண்ணியிருந்தாதான்ற மாதிரி நம்ம ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஜான்சனா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி சம்மர் ஸ்லாம் எண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா ஃபேஸ் டர்ன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாம். இந்த பிளான்ஸ் ஏன் லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணாங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஆடியன்ஸ் தான் இதுக்கு மெயின் ரீசன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சொல்லியிருக்காரு. நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் ஜான்சனான்ற மாதிரி ரியல் ஜான்சனா வேணுன்ற மாதிரி கேப்ஷன் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கோரிக்கை இருக்கப்பல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே மேட்சப் பண்ணோம். அண்ட் ஆல்சோ ஃபைனல் சம்மர் ஸ்லாம் வேறு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸாக ஒரு மேட்சப் பண்ணி விட்டுருன்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE லாஸ்ட் மினிட்ல அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாவே ஃபேஸ் டர்ன் பண்ண வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ இவர் சொன்னது வயசு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வர்த்தா